ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 12 புதன்கிழமை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. வெண்கடுகு அப்புறம் 8 மிளகு வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில பண்றதால வருமானம் பல மடங்கு உயரும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு வெண்கடுகு வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காலபைரவருக்கு உகந்த அஷ்டமி அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 2 முறை வரும். அதுல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது, குடும்பத்துல கஷ்டங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. அதுலயும் தேய்பிரை அஷ்டமியில பைரவரை ராகு கால நேரத்துல வழிபடுறது தான் கூடுதல் விசேஷம். அந்த வகையில நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது புதன்கிழமை அதிகாலை 4:47 ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 4:57 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு புதன்கிழமை நாள் முழுக்க நமக்கு அஷ்டமி திதி தான். இதுல மதியம் 12 மணிலேருந்து 1:30 இந்த நேரம் ராகு கால நேரம். அந்த நேரத்துல எக்கச்சக்கமான கோவில்கள்ல பைரவருக்கு அந்த தேய்பிரை அஷ்டமிக்கான வழிபாடு நடக்கும். உங்க வீட்டு பகுதி கோவில்ல எத்தனை மணிக்கு வழிபாடு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த வழிபாட்டுல கலந்துக்கலாம். பைரவரோட அபிஷேகங்களுக்கும் அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். அதுலயும் குறிப்பா பைரவர் ஒரு வாசனை பிரியர். பன்னீர், சந்தனம், அரகஜா, புனுகு, பச்சை கற்பூரம் இது மாதிரி பல பொருட்கள்ல பைரவ கடாட்சம் இருக்கு. இந்த பொருட்கள் எல்லாமே பைரவருக்கு ரொம்ப உகந்தது. இந்த பொருட்களை நீங்க உங்க கையால தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரோட வழிபாட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பைரவரோட அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் அவங்க பயன்படுத்துவாங்க. அது மூலயமா பைரவர் மனது குளிர்ந்து உங்க குடும்பமே சுபிக்ஷத்தோட ஓஹோன்னு இருக்கும். வாழ்க்கையில எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு, கஷ்டங்கள் அதிகமா இருக்கு, போட்டி பொறாமை, பில்லி சூனியம் இது மாதிரி தொந்தரவுகள் பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபடலாம். காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவர் நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி கூடவே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பார். நாம சிவாலயத்துக்கு போனோம்னா எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியா வெளியில வரும்போது பைரவரை வணங்குவோம். என்னதான் நம்ம கடைசியா வணங்கினாலும் அவ்வளவு பெரிய சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த காலபைரவர் தான். இப்படி காலபைரவருக்குரிய மகிமைகளையும் சிறப்புகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க வீட்டுக்குள்ள யாரோ தெரியாத ஒரு நபர் வராங்க, இல்ல தெரிந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் உங்க வீட்டை தாக்கிடும், அது மூலயமா சர்க்கிள்களை சந்திச்சிருவீங்கன்னு அப்படி பயம் இருக்குல்ல, அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பைரவர் வழிபாடு செய்யுங்க. எதிர்மறை எண்ணங்கள், போட்டி பொறாமை, பில்லி சூனியம், செய்வினை இது மாதிரி எந்த விதமான கெட்ட சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் நம்ம பக்கம் நெருங்கவே நெருங்காது. அந்த அளவுக்கு ஒரு காவல் தெய்வமா நம்ம வீட்டோட நிலைவாசல அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடியவர் காலபைரவர். அவருக்கு உரிய இந்த நாள்ல நாம வீட்டுல பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய பரிகாரமும் அதே முறைதான். இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பைரவருக்கு ரொம்ப உகந்த பைரவர் வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள். இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், முதல் முக்கியமான பொருள் வெண்கடுகு. வெண்கடுக நாம நாட்டு மருந்து கடைகள்ல ஈஸியா வாங்கிட முடியும். ஆன்லைன்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். பைரவர் வழிபாட்டுல ரொம்ப உகந்த பொருள் இந்த வெண்கடுகு தான். பொதுவா வெண்கடுகை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டுல செவ்வாய் வெள்ளிகள்ல தூப தீபம் போடும்போது அந்த சாம்பிராணி தூபத்துல வெண்கடுகை தூவி விடும்போது அது கடுகு மாதிரி பொரியும். அது மூலயமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் சாம்பலா போயிடும் அப்படிங்கிறது தான் வெண்கடுகை பயன்படுத்துறதுக்கான முக்கியமான நோக்கம். ஆனா அதே வெண்கடுகை இங்க நாம பைரவர் கடாட்சத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் பயன்படுத்த போறோம். இது பைரவருக்கு ரொம்ப உகந்த பொருள் அப்படிங்கிறதால முதல்ல அந்த பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் பைரவ கடாட்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, பச்சை கற்பூரமும் பைரவருக்கு ரொம்ப உகந்த பிடிச்ச ஒரு பொருள். அப்பேற்பட்ட பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா 8 எண்ணிக்கையில மிளகு. மிளகு அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிலையும் வாராகி அம்மன் வழிபாட்டிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் தான் மிளகு. அத காலபைரவருக்கு உகந்த அஷ்டமி அன்னைக்கு
நாம மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாவும் மாத்திக்க முடியும். இதுல ஒருவேளை பச்சை கற்பூரத்தை பயன்படுத்த முடியல, இல்ல பச்சை கற்பூரம் இல்ல அப்படிங்கிறவங்க அத தவிர்த்துட்டு கட்டாயம் வெண்கடுகையும் 8 எண்ணிக்கையில மிளகையும் எடுத்து வச்சுக்கணும். எதுக்காக 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். பைரவருக்கு உகந்த எண் வந்து 8. திதிகள்லயே 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி தான். அதாவது அஷ்டனா 8. 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த காலபைரவர். அதனால 8 எண்ணிக்கையில மிளகை எடுத்து ஒரு மிளகையும் ஒரு பைரவரா நம்ம பாவிக்கணும். அஷ்ட பைரவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீட்சர பைரவர், சம்ஹார பைரவர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 8 பைரவரோட பெயரையும் நீங்க கூகுள்ல அஷ்ட பைரவர்னு போட்டீங்கன்னா வரும். அதுல ஒரு பைரவர் பெயரையும் சொல்லி அந்த மிளகை எடுத்து அந்த வெண்கடுகு மேல நீங்க வைக்கணும். மாலை ஒரு 5, 6 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்தை பைரவரா பாவிக்கணும். காரணம், எல்லார் வீடுகள்லயும் பைரவரோட போட்டோஸ்ல வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்காது. சின்னதா ஒரு கிண்ணத்துலயோ இல்ல ஒரு அகல் விளக்குலையோ வெண்கடுகை கொட்டி வச்சுட்டு அதுக்கு நடுவுல தேவைப்பட்டா பச்சை கற்பூரம், அப்படி இல்லாதவங்க வெறும் 8 எண்ணிக்கையில மிளகை மட்டும் எடுத்து அது மேல அடுக்கி வச்சிடணும். ஒரு மிளகை வைக்கும் போதும் ஒரு பைரவர் பெயரை நீங்க சொல்லலாம். அப்படி சொல்ல முடியல, சொல்ல தெரியல அப்படிங்கிறவங்க ஓம் காலபைரவாய நமகன ஒரு முறையும் சொல்லிக்கிட்டே அந்த மிளகை எடுத்து அந்த வெண்கடுகு மேல வச்சிடுங்க. இப்ப இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மிளகு அப்புறம் வெண்கடுகு இந்த இரண்டத்தையும் சின்னதா ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா, அதாவது புதன்கிழமை பைரவருக்கு உகந்த அஷ்டமி வருதுல்ல, அது முடிஞ்சு அடுத்ததா உங்க வீட்ல என்னைக்கு வியாழக்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ என்னைக்கு தூபதீபம் போடுறீங்களோ அன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அமர வைத்து இடது கையில இந்த மிளகு அப்புறம் வெண்கடுகை பிடிச்சுக்கிட்டு திருஷ்டி சுத்துற மாதிரி தலையில வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுத்திட்டு சாம்பிராணி தூபத்துல அந்த வெண்கடுகையும் மிளகையும் நீங்க போட்டுறணும். இத வந்து பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதியிலையும் பண்ணலாம். உதாரணத்துக்கு காலை நேரத்திலே இந்த பரிகாரத்தை பண்றீங்கன்னா மாலை நேரத்துல சாம்பிராணி தூபம் போடும்போது திஷ்டி சுத்திட்டு அன்றைய தினமே அந்த சாம்பிராணி தூபத்துல நீங்க தூவி விட்டுறலாம். ஒருவேளை மாலை நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்கன்னா அதுக்கு மறுநாளோ இல்ல அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையோ சாம்பிராணி தூபம் போடும்போது பைரவ கடாட்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வெண்கடுகு அப்புறம் 8 மிளகு இந்த 2 பொருளையும் திஷ்டி சுத்துற மாதிரி சுத்திட்டு நீங்க சாம்பிராணி தூபத்துல போடும்போது இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி ஓடிடும். தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ எதிர்மறை சக்திகள் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தி நிரம்பி இருக்கும். அது எல்லாமே தவிடுபொடி ஆயிடும். போட்டி, பொறாமை, கண்திருஷ்டி, தொழில போட்டி, கணவர் வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.